இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். வணக்கம் வணக்கம். மைக் வேலை செய்தான். வணக்கம். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல காரணங்களுக்காக. நிறைய புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு போகிற அனுபவம் எங்களுக்கு உண்டு. ஆனால் பெரும்பாலும் ஒரு புத்தகத்தை வாசிக்காமல், எழுத்து எண்ணி படிக்காமல் வெளியீட்டு விழாவிற்கு போவதற்கு ஒப்புக்கொள்வதில்லை. அதை மிக உறுதியாக கடைபிடிக்கிறேன். அதே போல் எழுத்து எண்ணி படிக்காமல் விழாவிற்கு போவதில்லை. இந்த இரண்டையும் படிக்காமல் தேதி கொடுப்பதில்லை, தேதி கொடுத்த பிறகு படிக்காமல் இருப்பதில்லை. இந்த இரண்டையும் ரொம்ப முறையாக செய்கிறேன் நான். அந்த விதத்தில் ஒரு நல்ல புத்தகத்திற்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதை தாண்டி அந்த நூல் வெளியீட்டு விழா ரொம்ப நன்றாக, என்ன சொல்கிறேன்னா, மொழிபெயர்ப்பில் சொன்னால், தோமசி ரகுநாதனின் மொழியில் சொன்னால் மங்களகரமாக இருக்கிறது. நானும் பாலாவும் கூட பேசிக்கொண்டோம். வழக்கமாக இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறவர்களுக்கு பரிசு கொடுக்குற போது இடமிருந்து வளம் அல்லது வடமிருந்து இடம், அல்லது திடீர்னு நடுவில் ஒருத்தருக்கு பாஞ்சு அவருக்கு துண்டு போட்டுட்டு மற்றவங்க பூரா நமக்கு போடுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பதட்டமாகி, நமக்கு எப்போ போடுவாங்கன்னு ஒவ்வொருத்தரும் தெரியாமல் முடிச்சு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, 5 பேர் கிராஸ் பண்ணி நடுவில் ஒரு ஆளுக்கு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மிச்சம் 4 பேர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த கிஃப்ட் அவனை கிராஸ் பண்ணி போகும். இப்போ நமக்கு தருவாங்களான்னு இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்புறம் எது யாருக்கு போடுறாங்கன்னு தெரியாது. அப்படி இல்லாமல் நானும் பேசிக்கிட்டோம். ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தி யாருக்கு மரியாதை செய்கிறோம் என்பது. எனக்கு யார் பாலகிருஷ்ணன், யார் பாரதி கிருஷ்ணகுமார், யார் சோமாவல்லியப்பன்னு அவங்க 3 பேருக்கும் தெரியும். வந்திருக்கிற யாராவது ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கும் தெரிகிற மாதிரி மரியாதை செய்ததில் கூட ஒரு மரியாதையை நடத்திய விதத்தில் சிறப்பு என்று நானும் பாலாவும், நான் அப்படி தான் கூப்பிடுவேன். அவன் அண்ணன் கூப்பிடுவான், நான் பாலான்னு கூப்பிடுவேன். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அவராகிவிட்ட அவன் வந்து காலேஜில் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், அவன் ஸ்கூலில் ஃபைனல் இயர். நாங்கள்லாம் சேர்ந்து பட்டிமண்டபத்துக்கு போவோம். ஆமாம், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பட்டிமண்டபத்து அழைப்புகளில் நான் எம்ஏ, ஆனால் நான் ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், அந்த பட்டிமன்றம் ஏற்பாடு செய்கிறவங்க எம்ஏன்னு போட்டுருவாங்க. இவர் +2 படிச்சுட்டு இருப்பார், அவருக்கு பிஏ. எங்கள் கூடவே இன்னொருத்தர் இருந்தான், இறந்து போயிட்டான், சௌபான்னு பேர். அவன் இவனை விட ஒரு கிளாஸ் கம்மி, ஆனால் ரொம்ப வருஷமாக படித்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்துலேயே ஒரு 6-7 வருஷம் தங்கி படித்தான். பெரும் அழகர் மண்டபப்படி படித்த மாதிரி தான் போவான். அவனுக்கு பிஎஸ்சி எல்லாம் போட்டுருவேன். நான் இவங்க பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிளில் போய் பட்டிமண்டபத்துக்கு தேதி சொல்லிட்டு வாங்கிட்டு வரும்போது பாலகிருஷ்ணனுக்கு சொல்கிற ஒரே நிபந்தனை என்னென்னா, பட்டிமண்டபத்துக்கு வந்துடணும், ஆனால் ஆப்டோசர் போட்டு வரக்கூடாது. என்ன அவன் அமௌண்ட் கொடுப்பாங்க. ட்ரெயினில் போவோம், சங்கோட்டு வரைக்கும் ட்ரெயினுக்கு போவோம். அது என்ன சொல்கிறது, மதுரையின் வீதிகளை நாங்கள் அளந்திருக்கிறோம். இயற்றமிழ் வளர்த்த மதுரையின் வீதிகளில் தரையில் அமர்ந்து தமிழ் கேட்டிருக்கிறோம். ஆமாம், எந்த மதுரையின் வீதிகளில் அமர்ந்து தமிழ் கேட்டோமோ அதே மதுரை வீதியில் மிக உயர்ந்த மனிதர்களோடு சேர்ந்து மேடையில் அமர்ந்து பேசினோம். வாழ்க்கை எல்லா விதமான வாய்ப்புகளையும் எங்களுக்கு கொடுத்தது. அவர் எழுதுனது ஒரே ஒரு பரீட்சை தான், நான் எழுதுனது ஒரே ஒரு பரீட்சை தான். நிறைய பரீட்சை, ஒரே பரீட்சை பேங்க்குக்கு எழுதுனேன், செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில் எனக்கு நேர்ந்த மிகப்பெரிய அதிர்ச்சிகளில் ஒன்று அந்த பேங்க் வேலை. ஆமாம்,
இவர் பயந்துட்டு எழுதலை, நான் பயந்துக்கிட்டே எழுதுனே எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அந்த வேலை எப்போ விடுவோம்னு காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த புலிவால் பிடிச்ச கதை மாதிரி அந்த பேங்குக்கு சேர கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு தொழிற்சங்கத்திற்கு பொறுப்பு எடுக்க ஆரம்பித்து அதன் மாநில செயலாளராகி அதன் அகில இந்திய இணைச் செயலாளராகி ஏறக்குறைய அன்றாடம் ₹1 குறைவாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வாங்கி கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்கான காலம் வரையில் அந்த பொறுப்பை இருக்க வேண்டி வந்தது. அந்த பொறுப்புகள் எல்லாம் முடிந்த கணத்தில் நான் அந்த வேலையை விட்டு விட்டேன். என் நண்பர்கள்லாம் கேட்டாங்க, பேங்க் வேலை விட்டுட்ட அப்படின்னாங்க. என்ன பேங்க் வேலை? அடுத்தவங்க காசு என்ற வேலை. எப்படி கூட்டு கழிச்சு பார்த்தாலும் வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி அது அடுத்தவங்க காசு என்ற வேலை, அடுத்தவங்க காசு கொடுக்குற வேலை. இது அதுக்கு மேலே அந்த வேலையில் ஒன்றுமே இல்லை. அதை விட அந்த வேலையில் பெரிய கஷ்டம் என்னன்னா, என் கணக்கு பற்றி ஒருத்தவங்க கட்டு எழுதுனாங்களே, அவங்க தானே எத்தனையோ வருஷமாக நானும் கூட்டி பார்க்குறேன், 5, 3, 8 தான் வருது. ஒரு சுவாரஸ்யமோ ஒரு மாற்றமோ ஒரு 7.5 கூட வர மாட்டேங்குது. 7.5 வந்தால் கணக்கு தப்பாகிடும். ஆனால் வரலை, ஒன்றுமே கிடையாது. ஒரு பயங்கரமான போர் அது அந்த வாழ்க்கை. விட்டுட்டு வந்தபோது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தபோது, அப்பா இல்லை அம்மா இல்லை எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தபோது, அவர் ஒடிசாவுக்கு போகிற போது எடுத்துக்கொண்டு போனது சங்க இலக்கியம் என்றால், எல்லாவற்றையும் விட்டு விட்டு சென்னைக்கு பஞ்சம்பிள்ளைக்கு வந்தபோது நான் கொண்டு வந்தது பாரதியார் கவிதை. மனம்தான், தேர்வு தான். உண்மையில் அதுக்கு மனம் என்று பெயர் வைத்துக் கொள்கிறோமே தவிர அசலாக அதற்கு இன்னொரு பெயர் அறிவு தான். மனம் என்பது நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை தானே தவிர அசலாக அதனுடைய அசலான பெயர் அறிவு. ஆமாம், கல்வியின் பயனாக கிடைப்பது அறிவு. அதனால தான் வள்ளுவர் கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என்று அதிகார வரிசை வைத்தார். அப்படியானால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவருக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது, கல்வி வேறு அறிவு வேறு. ஆமாம், கல்வி கற்றவர்கள் எல்லாம் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று வள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆமாம், கல்வி வேறு அறிவு வேறு. அறிவுடையவர்கள் பள்ளிக்கூடங்களில் போய் மரபானம் கல்வி கற்றிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்பதும் வள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆமாம், அப்போ அறிவுதான் தேர்வு செய்கிறது. அதை மனம் என்று கொஞ்சம் நாம் விருப்பம் போல அல்லது நெருக்கமாக உணர வேண்டும் என்பதற்காகவும், இன்னும் சொல்ல போனால் ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டாக, எஸ், ஆமாம், ஹார்ட் மனம்னு சொல்கிறோம். இங்கே ஒன்றும் கிடையாது. ஆமாம், எல்லாம் இங்கே தான். இதுதான் இதனுடைய செயல்பாட்டில் தான் எதை தேர்வு செய்கிறோம், எந்த பாதையில் போகுது, எதை உண்பது, எதை பார்ப்பது, இதை எல்லாமே இந்த புத்தகங்களில் இருந்து நான் புத்தகங்களை பெற்றுக்கொண்டு புத்தகங்களை பற்றி ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாராயணமூர்த்தி அது இந்த வேலையை செய்து விட்டார். புத்தக அறிமுகம் என்ற பெயரில் எல்லா கட்டுரைகளை பற்றியும் ஒரு 2 வரி பேசிவிட்டார். இந்த தொகுப்பில் என்னென்னலாம் இருக்கிறது என்று ஒரு ரீடர்ஸ் டைஜஸ்ட் போல மொழி குறித்து, இலக்கியம் குறித்து, உரையாடல் குறித்து, மருத்துவம் குறித்து, மருத்துவத்தில் தமிழ் சொற்களின் பயன்பாடு குறித்து, சுற்றுலா குறித்து, நம்பிக்கைகள் குறித்து, நோய் நல்லது என்ற ஒரு புத்தகம். உண்மையிலே இது நெருங்கிய மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நோய் இருப்பது தெரிந்தால் நல்லது. தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் நோயை மருத்துவர்கள் ஃப்ரெண்ட்லி டிசீஸ் என்கிறார்கள். இருப்பது தெரியாமல் பகை போல, உட்பகை போல இருப்பது தெரியாமல் இருந்து என்றைக்காவது ஒரு நாள் தலையெடுக்கிற நோய் தான் இருக்குது. தவறான நோயாகிவிடுகிறது. நோய் இருப்பது தெரிந்து விட்டால், தெரிந்த கணத்திலே நீங்கள் நோய் முதல் நாடி, அப்புறம் அது தணிக்கும் வாய் நாடி. அப்போ தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளும் நோய் என்பது மிகுந்த நட்புடையது என்பதால் உங்கள் தலைப்பு கூட நல்லது தான். நோயும் நல்லது தான், தலைப்பும் நல்லது தான். அப்புறம் மனம் என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். மனதை நாயோடு ஒப்பிட்டு ஒரு கட்டுரை, நீண்ட கட்டுரை. அதுவும் மனம் சுருண்டு படுத்துக் கொள்ளும் நாயின் வாளோடு ஒப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் மனம் மனம் அல்லது அறிவு
எல்லா சமயங்களிலும் நாயின் வால் மாதிரி இருப்பதில்லை. ஆமாம், எல்லா நாயும் வாலை மடக்கிக் கொள்வதில்லை. ஆமாம், நீங்கள் நாய்களை நன்றாக கவனித்து பார்த்தால் எல்லை கடக்கிற போது நாய் வாலை மடக்கிவிடும். தான் வசிக்கிற பகுதியை விட்டு விட்டு வேறொரு பகுதிக்கு போகிற போது நாய்கள் வாலை கால் இடுக்கிக்குள் வைத்துக் கொள்ளும். எந்த பகுதிக்கு போனாலும் வாலை மடக்காமல் நிமிர்த்தி கொண்டே போகிற நாய்கள் உண்டு. இது எங்களை மாதிரி. அது எந்த பகுதிக்கு போனாலும் அதுக்கு வால் அது மடங்காது. அது மடங்காது என்பது தான் அது இயல்பு. ஆமாம், அதனால் சிலவற்றை இழக்குமா என்றால் இழக்கும். இழப்பதை அது விரும்பும். ஆமாம், இழப்பதை அது விரும்புனா வெறும் தேர்வு மட்டும் இல்லை, அதை இழப்பதன் மூலமாக ஒரு பெருமிதம் உண்டாகும். ஆமாம், எனக்கு அது வேண்டாம் என்பது மதியாத தலைவாசல் மிதிக்காத ரோசம். அது நான் நேற்று முன்முனும் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற போது சொன்னேன், என்னையெல்லாம் என் வாழ்நாளில் எவரும் அவமானப்படுத்தியதே இல்லை. ஏனெனில் அவர்கள் அவமானப்படுத்தும் உயரத்தில் நான் இல்லை. இல்லை, அவர்கள் என்னை அவமானப்படுத்த முயன்றால் அவர்கள் அவமானத்துக்குரியவர்கள் என்பதை கண்டறிவதற்கான அறிவு எனக்கு இருக்கிறது. அனுமதிக்க முடியல. அதுக்கான முயற்சி அவர் செய்கிற கணத்திலேயே ஒன்று நான் அவன் கண்களில் இருந்து மறைந்து போய்விடுவேன், இல்லாவிட்டால் என் சிந்தையிலிருந்து அவன் மறைந்து போய்விடுவான். சிம்பிள். எனவே நாம் யாராலும் அவமானப்படுத்தப்பட முடியாத உயரத்தில் இருக்கிறோம். மீறி உங்களை சில பேர் சொல்வார்கள் அவமானப்படுத்தியவர்களுக்கு எதிராக. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களை யாரும் அவமானப்படுத்தவே முடியாது. மாறாக அவமானப்படுத்த நினைக்கிறவர்கள் தான் அவமானகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டறிந்து கொண்டு விட முடியும். எனவே மனம் தாவும், அறிவு தாவும். ஆனால் ஒரு பாரதியார் ரொம்ப அழகாக சொல்வார். ஆமாம், எட்டயபுரம் மகாராஜாவிடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் பாரதியார். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றுக்காக சொல்கிறேன். 100 ரூபாய் சம்பளம். எப்போ? 1904ஆம் ஆண்டு. 1904ஆம் ஆண்டு 100 ரூபாய் சம்பளம் என்றால் 1904ஆம் ஆண்டு ஒரு பவுன் தங்கத்தின் விலை 3 ரூபாய்க்கும் குறையுது. 1904ஆம் ஆண்டு 100 ரூபாய் சம்பளம். பாரதியாருக்கு அங்கு எட்டயபுரம் சமஸ்தானத்தில் வேலை. என்ன வேலை என்று பாரதியாரே எழுதுகிறார். ஒரு வேலையும் கிடையாது. ஒரு வேலையும் இல்லாத ஒரு வேலை பாரதியாருக்கு. ஆமாம், எப்போதாவது மகாராஜாவை சந்தோஷப்படுத்துவதற்கு காமரசம் ததும்பும் பாடல்களை பாடுவது. அப்படி தான் இருந்தபோது எழுதிய காமரசம் ததும்பிய சில பாடல்களை ஒரு முறை பரளிசு நெல்லையப்பரிடம் கொடுத்து, இதெல்லாம் எட்டயபுரத்தில் மகாராஜாவை பார்த்து எழுதியது என்று கொடுத்தபோது, நான் அதை புத்தகமாக போடுவதற்கு முயற்சிக்கிறேன் என்று வாங்கி கொண்டு போய் நெல்லையப்பர் அதை எரித்து விட்டார். ஆமாம், கொஞ்ச நாள் கழித்து பாரதியார் கேட்டார், ஓய் தம்பி, அந்த பாடலெல்லாம் என்ன? அது எதுக்கு? எல்லாவற்றையும் எரித்து விட்டேன். பாரதியார் துளி கூட வருத்தப்படவில்லை, மகிழ்ச்சி என்று போய்விட்டார். பின்னாளில் வாரா எழுதினார், நல்ல வேளை நெல்லையப்பர் எரித்து விட்டார், எரிக்காமல் அது புத்தகமாக வந்திருந்தால் அது பாரதியாரின் புகழுக்கு குறுக்கே படுத்திருக்கும் என்று எழுதினார். ஆனால் 1904ஆம் ஆண்டு 100 ரூபாய் சம்பளத்திற்கு சமஸ்தானத்தில் பாரதியார் வேலை பார்த்த போதே பாரதியார் தான் அங்கே இருக்க முடியாது என்று தீர்மானித்தார். ஒரு ரசமான கதை சொல்வார் பாரதியார். மகாராஜா ஒரு சேவல் வளர்ப்பார். அப்போ சேவல் சண்டை நடக்கும். மகாராஜா வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கும்? இந்த சாப்பாடு சாப்பிட்டு சேவல் வளர்க்கும். சேவல் சண்டை எட்டயபுரம் மகாராஜாவுடைய அரண்மனைக்கு முன்னால் நடக்கும். கிராமத்தில் எவனாவது ஒருத்தன் சேவல் வளர்ப்பான். அவனும் கொண்டு வந்து சேவலை இறக்கி விடுவான். மகாராஜாவின் சேவலும் ஒரு சாதாரண சம்சாரியின் சேவலும் சண்டை போடும். பாரதியாரே எழுதுகிறார், நான் சொல்லவில்லை. சண்டையில் மகாராஜாவின் சேவல் தோற்றுவிடும். தோற்று போன பிறகு மகாராஜா தோற்று போன சேவலின் அம்மாவை அக்காவை எல்லாம் திட்டுவார்கள். நான் எழுதவில்லை, பாரதியார் எழுதியிருக்கிறார். அம்மாவை அக்காவை எல்லாம் திட்டுவார். திட்டிவிட்டு வென்ற சேவலை பெரும் விலை கொடுத்து மகாராஜா வாங்கி விடுவார். அடுத்த சண்டைக்கு அந்த சேவலை தயார் செய்வார். 3 நாள் சாப்பாட்டிற்கு பிறகு அடுத்த சண்டையில் அது தோற்றுவிடும். 3 நாள் சாப்பாட்டிலேயே அதற்கு வீரம் போய்விடும் என்று எழுதினார் பாரதியார். சகவாசம் தானே. நாம் யாரோடு இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம், எங்கே இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமாம். அப்போ அந்த வேலையை விட்டு 100 ரூபாய் சம்பளம் தருகிற வேலையை விட்டு 17 ரூபாய் சம்பளம், அதுவும் நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை, மதுரையில் சேதுபதி ஸ்கூலில் வேலை பார்க்க வந்தார். பின்னால் நண்பர்கள் கேட்டார்கள், 100 ரூபாய் சம்பளம், அதுவும் வேலையே இல்லாத ஒரு வேலை யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் இந்த காலத்தில்?
ஆமாம், அதை விட்டு விட்டு 17 ரூபாய்க்கு ஒரு சம்பளம். ஆனால் அது நிரந்தரம் இல்லாத வேலை, அதுவும் மனைவியோடு. எப்படி உங்களுக்கு மனது வந்தது என்று கேட்டபோது பாரதியார் சொன்னார், நீங்கள் குரங்கு என்று எழுதியிருப்பதால் சொல்கிறேன், பிடித்திருக்கிற கொம்பை விட்டால்தான் குரங்கு அடுத்த கொம்புக்கு தாவ முடியும் என்றார் பாரதியார். பிடித்திருக்கிற கொம்பை விட்டால்தான் குரங்கு அடுத்த கொம்புக்கு தாக முடியும். நண்பர்கள் கேட்டார்கள், பிடித்திருக்கிற கொம்பை விட்ட பிறகு பிடிப்பதற்கு இன்னொரு கொம்பு குரங்குக்கு கிடைக்காவிட்டால் என்று நண்பர்கள் கேட்டபோது பாரதியார் சிரித்துக்கொண்டே சொன்னாராம், மண்டை உடைந்து சாக வேண்டியதுதான். என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது அடுத்த வார்த்தை பாரதியார் சொன்னார், விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விடவும் கீழே விழுந்து மண்டை உடைந்து சாவது சிறந்தது அல்லவா என்று சொல்லியிருக்கிறார். அந்த சிறந்ததின் உணர்வை இந்த புத்தகத்தின் பல கட்டுரைகளில் நான் பார்த்தேன். மனன் ஒரு குரங்கு, பனைமரங்களை பற்றி ஒரு அழகான கட்டுரை. ஆமாம், ஒரு பையன் 19 வயசு பையன் மதுரையில் அவன் எழுதினான், தமிழுக்கு ஓலை கொடுத்ததால் நிமிர்ந்து நிற்கிறது பனை என்று எழுதினான். உங்கள் கட்டுரையில் எல்லாம் இருந்தது பனைமரங்களை பற்றி, ஒன்று மட்டும்தான் இல்லை. அதை நீங்கள் அடுத்த கட்டுரையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த பதிப்பில் பறவைகள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நல்ல உயரத்தில் இருக்கும் பனை. மனிதர்களிடமிருந்து பறவைகளை காப்பாற்றுவதில் பனைக்கு பெரிய பங்கு இருக்கிறது. ஆமாம், பனை சூழுக்குறுகிற காலத்தில் பனையின் மேற்பகுதியில் இருந்து சிறு புழுக்கள் பனை மரத்துக்குள்ளே இறங்கிவிடும். மரங்கொத்திகளுக்கு இதுதான் வேலை. மரங்கொத்தி பனை மரத்தில் உட்கார்ந்து அமர்ந்து ஓட்டைகளை போட்டுவிடும். கிளிகளுக்கு தானாக கூடு கட்ட தெரியாது. மரங்கொத்திகள் உருவாக்கிய துவாரங்களிலே தான் கிளிகள் குடியிருக்கும். பனைமரங்களில் பெரும் அளவு பார்த்தால் கிளிகள் குடியிருக்கும். அதைவிட ஆச்சரியமான உண்மை, பனைமரங்களில் தான் தூக்கணாங்குருவி கூடு கட்டும். தூக்கணாங்குருவிகள் ஏனென்றால் அது மனிதர்களின் கை எட்டுகிற இடத்தில் இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். விஞ்ஞானத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் ஆக்சிஜன் கிடையாது வான்வெளியில். கடலுக்கு அடியிலுமே கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே போனால் ஆக்சிஜன் கிடையாது. ஏன்? அறிவியல் பூர்வமான காரணம் ஆக்சிஜன் இல்லை என்பது அறிவியல் பூர்வமான காரணம். ஆனால் உண்மையான காரணம் அதற்கு மேலும் இதற்கு கீழேயும் இருக்கிற உயிர்களை மனிதர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவே இயற்கை ஒரு வரம்பு கட்டி வைத்திருக்கிறது என்ற அளவுக்கு இருக்கிறது. பனைமரங்கள் பறவைகளுக்கு பெரிய கூடு, பறவைகளுக்கு பெரிய கூடு, வீடு. ஆமாம், அதுவும் தூக்கணாங்குருவி வீடுகளில் நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆமாம், 100 கிலோமீட்டர் காற்றடிக்கிற போது கூடு விழுகாது. ஏனென்றால் கூட்டின் 2 பக்கம் 2 ஜன்னல்களை திறந்து வைத்துவிடும். காற்று அதன் வழியாக போய்விடும். ஆமாம், மற்ற நாட்களில் இந்த ஜன்னல் உங்கள் கண்ணுக்கு என் கண்ணுக்கோ தெரியாது. ஆமாம், கீழே திறந்து தான் இருக்கும். ஆனால் குஞ்சோ முட்டையோ விழாது. உள்ளே அடுக்கு பானை மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கும். ஆமாம், இரவில் குஞ்சு பயப்படக்கூடாது என்பதற்காக களிமண்ணை உருட்டி கொண்டு வந்து மின்மினி பூச்சியை பிடித்து கொண்டு வந்து இரவு விளக்காக வைத்துவிடும் தூக்கணாங்குருவி. இன்றைக்கு வரைக்கும் தூக்கணாங்குருவி கூடுகளுக்கு பாம்புகள் போவதில்லையாம். ஏன் போவதில்லை என்கிற ரகசியம் பாம்புகளுக்கும் தூக்கணாங்குருவிகளுக்கு தான் தெரியும், மனிதனுக்கு இன்னும் தெரியாது. ஒன்றை மட்டும் நான் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் படித்ததை பற்றி எழுதியிருக்கிறீர்கள், அனுபவங்களாக எழுதியதை விடவும் நிறைய வாசித்ததாக எழுதியது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாக நான் உணர்கிறேன். வாசித்தவைகளை படித்தவைகளை வாசித்து படித்தவைகளில் உங்கள் மனம் கவர்ந்தவைகளை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். முழுமையாக 100% சிந்தித்து சொந்தமாக, முற்றிலும் சொந்தமாக, எந்த மண்டபத்திலும் எழுதி வாங்கி கொண்டு வராத ஒரு படைப்பாக ஒன்று மாற வேண்டும் என்றால் அது தொடர்ந்த பரந்த வாசிப்பிலே தான் வரும். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அறிவு வளரும் என்று யார் சொன்னாலும் நம்பாதீர்கள். நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் அறியாமை உங்களுக்கு புறப்படும். உங்களுக்கு அறிவு வளர்கிறதோ இல்லையோ, உங்கள் அறியாமை தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது என்கிற உண்மையை, நாம் எவ்வளவு அறியாமையாக இருந்தோம் என்பதை வாசிக்க வாசிக்க நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். மனைமரங்களை பற்றி ஒரு புத்தகம், குழந்தை வளர்ப்பை பற்றி ஒரு நல்ல அழகான புத்தகம். அவர் எங்கே இந்த அங்கே இருக்கார். ஆமாம், இவங்க கூட எழுதியிருக்கிறீங்க. ஆமாம், பார்த்து கொண்டிருந்த மிகப்பெரிய வேலையை விட்டு ஆமாம்
மகளை ஆளாக்க வேண்டும், மகளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பெரிய நிறுவனம் அந்த வேலையெல்லாம் விட்டு விட்டு மகளுக்கு பின்னாலேயே சுற்றி போக ஆரம்பித்தா. மக கேட்டா, எதுக்கு என் பின்னாலே வந்துக்கிட்டு இருக்க, என்ன நீ உழவு பார்க்குறியா அப்படின்னு மகள் கேட்ட கணத்தில் தான் செய்கிற தவறை உணர்கிறார்கள். எங்கள் விலங்கு தன் குட்டிகளுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுக்கிறது. வேட்டையாட கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு விட்டுவிடும். அதுக்கு பிறகு ஒரு தனித்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அனுமதிக்கும். இன்றைக்கு காலையில் எங்கள் வீட்டில் எனக்கு படிக்க கொடுத்தாங்க. குளவி முட்டையிட்டது பிறகு அந்த உயிரை பார்க்காது. வீட்டில் சாதாரணமாக குளவி கட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம வீடுகளில் குளவி வீடு கட்டினா யாராவது மாசமாக இருக்காங்கன்னு நம்புகிறோம் நம்ம சமூகம். இந்த நம்பிக்கைகளை பற்றிலாம் நீங்கள் புத்தகம் எழுதியிருக்கீங்க. அதெல்லாம் நம்பிக்கைகளோட என்பதை விடவும் பல சமயங்களில் அவை பிடிமா. அவைகள் மூட நம்பிக்கைகள் உண்டா? உண்டு. ஆமாம். விஞ்ஞானத்திற்கு புறமான நம்பிக்கைகள் உண்டா? உண்டு. ஆனால் என்ன நம்பிக்கைகள் இருந்தாலும் மனிதர்கள் கெட்டிக்காரர்கள். சாலையை கடக்க போகிற போது எவ்வளோ கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இடதுபுறமும் வலதுபுறமும் பார்த்து விட்டு தான் கடக்கிறார்கள். ஆமாம். நீங்கள் நெடுஞ்சாலையில் பார்த்தால் நாயே நின்று லெஃப்ட் ரைட்டு பார்த்துக்கிட்டு தான் ரோடை கிராஸ் பண்ணி போகுதுன்னா, அப்போ எவ்வளோ கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் கடவுள் காப்பாற்ற நம்பிலாம் யாரும் போவதெல்லாம் கிடையாது. எல்லாருடைய கடவுள் நம்பிக்கையை பற்றி கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு ரொம்ப நன்றாக ஒன்று தெரியும், என்ன என்றால் தான் இல்லாத உலகத்தில் மனிதர்களால் வாழ முடியும் என்று கடவுளுக்கு தெரியும். தான் இல்லாத உலகத்தில் மனிதர்களால் வாழ முடியும் என்று கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு இன்னொன்றும் தெரியும், மனிதர்கள் இல்லாத உலகத்தில் தான் வாழ முடியாது என்று. இதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆமாம். இந்த கீழடியில் நாங்கள் பிறந்த வைகை கரையில் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு கிடைத்தது. ஆமாம். தாயக்கட்டை கிடைத்தது, பொன் கிடைத்தது, பொருள் கிடைத்தது, சுட்ட பனை ஓலை கிடைத்தது, மண் கிடைத்தது, எழுத்து கிடைத்தது, எல்லாம் கிடைத்தது. ஒரு தெய்வம் கிடைக்கவில்லை. ஒரு தெய்வம் கிடைக்கவில்லை என்பது தனி சிறப்பு தெரியுமா? தமிழன் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டான் என்பதன் பொருள். நீ சும்மா சொல்கிறாய் என்பீர்கள். இவர் சொன்னார் தொடக்கத்திலேயே, we don't touch religion and politics. Why? Just because you don't touch religion and politics, you are together. அதானே? நாங்கள் அது இரண்டையும் தொடுவதில்லை. ஏன்னா தொட்டால் அது, ஆமாம், கீழடியில் அது இல்லை. கீழடியில் எடுக்கப்பட்ட வீடுகளில் நான் பார்த்த அற்புதம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த வீடுகளுக்கு சுற்றுச்சுவர் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கையை மறைத்து தமிழர்கள் வாழ்ந்ததில்லை. வீடுகளுக்கு திண்ணைதான் இருந்திருக்கிறது. தூங்குவதற்கு தான் இடம் இருந்திருக்கிறது தவிர சுற்றுச்சுவர்கள் இருந்ததில்லை. அப்போ வாழ்க்கை என்பதே கற்பது தான். இந்த லேர்னிங் பற்றி ஒரு நல்ல பேசுவதற்கு கற்கிறோம் எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இனிங்க சொற்கள் பேசுவது நீங்கள் ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொல்லிட்டான், சொல்லை கனி என்று சொன்னவர்கள் தமிழர்கள் தான். சொல்ல கனின்னா, ஆமாம், இனி உழவாக என்ன கனின்னு சொல்லிட்டான் சொல்ல. நீங்கள் இன்னும் ஆச்சரியம் பாருங்கள், கொசு பிறந்த உடனேயே இனப்பெருக்கத்துக்கு தயாராகி விடுமா. நாம் படிக்கிறோம் விஞ்ஞானத்தில். ஆனால் மனிதன் தான் பாருங்கள், தான் பெற்ற குழந்தைகளை அவைகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இவன் தான் சொல்லுவான், நீ கடைசி காலத்தில் என்ன சுமக்கணும்னு. இவன் தான் சுமக்கிறான். கடைசி வரைக்கும் பிள்ளைகளை சுமந்துக்கிட்டே இருப்பான். நீ சாப்பிட்டியா, நீ தூங்கிட்டியா, நீ என்ன பண்ணுற, என்ன ட்ரெஸ் பண்ணுற, ஏன் இப்படி உட்காந்துருக்க, ஏன் இதை பார்த்துக்கிட்டு இருக்க, எல்லாம் தன்னுடைய. இன்னும் சில பேர், நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, சில பேர் நான் பல கூட்டத்தில் சொல்கிறேன், சில பேர் வீட்டிலேயே பேசுகிறான், நான் ஒருத்தன் மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்படி வீட்டில் இருக்கீங்க பூரா கோரஸாக சொல்லுவாங்க, ஆனால் மௌனமாக சொல்லுவாங்க, சத்தமாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவன் சொல்லுவான், நான் மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனால், அப்படி நான் இல்லைன்னா என்று சொன்னவர்கள் இறந்த பிறகு அந்த குடும்பங்களில் இருந்த பெண்கள் பூத்து மலர்ந்து அற்புதமான மனுஷர்களாக மாறியதை என் வாழ்நாளில் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன், இவன் இருந்த வரைக்கும் இவன் தான் அது மேலே ஏறி உட்கார்ந்துருக்காங்க. ஆமாம், மயானம் வரை பிள்ளைகள் நம்மளை தூக்கி சுமக்க வேண்டும் என்று
நினைக்காதீர்கள், மயான முறை பிள்ளைகளை நீங்கள் தூக்கி சுமக்காதீர்கள். அது பாடம் ரொம்ப நல்லா இருக்கீங்க நீங்கள். ஆமாம், அதாவது நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்பது பெரிய விஷயம் அல்ல. நான் கற்றுக்கொண்டேன். அந்த கணம் என் மகள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பிறகு என் மனம் மாறியது என்று எழுதுவதற்கு ஒரு நேர்மை இருக்குது இல்லையா? அது எல்லாம் தாண்டி இந்த புத்தகத்தில் நான் படித்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பொய் கூட இல்லாத புத்தகம். எனக்கு கொஞ்சம் இலக்கியம் பொய் இல்லை, ஒரே ஆள் எழுதலை, வேற ஒரு ஆள்கிட்ட எழுதி வாங்கிட்டு பேர் போட்டுக்கல, அதெல்லாம் செஞ்சுருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்போ எல்லாமே ஒரு திரை உலகத்தை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்காங்கன்னா அவங்க தன்னுடைய அனுபவமாக எழுதவே இல்லை, அவங்க அப்பாவை பற்றி எழுதியிருக்காங்க. எங்கள் அப்பா படம் எடுத்தார், எங்கள் அப்பா சம்பாரிச்சார், எங்கள் அப்பா தொழில் பண்ணார், எங்கள் அப்பா தொழில் விட்டார். ஆமாம், ஏன் விட்டார்? 2 பொம்பளை பிள்ளைங்க நமக்கு வீட்டில் இருக்குது, இனிமேல் நமக்கு சினிமா ஆகாதுன்னு அப்பா விட்டுட்டார். அப்படி எவ்வளோதான் திரை உலகம் பற்றி எழுதி. எனக்கு இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு கட்டுரையில் கூட பொய் இல்லை. ஆமாம், அந்த விதத்தில் இந்த புத்தகத்தை நான் பாராட்டுறேன். பொய் இருந்தால் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அந்த கருகல் வாடியை எளிதில் கண்டுபிடிக்கும் ஆற்றலை வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்புறம் பொது சுகாதாரம் பற்றி ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் கூட எனக்கு ஒரே ஒரு திருத்தம் இருக்கிறது. தன் சுத்தம் எல்லோருக்கும் வேண்டும் என்று அவர் சொல்வதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தன் சுத்தமாக இருப்பதற்கு ஒரு பொருளாதார மேம்பாடு தேவைப்படுகிறது, ஒரு பொருளாதார உயர்வு தேவைப்படுகிறது. எளிய மக்கள், எளிதிலும் எளிதான வறிய மக்கள் சுத்தமாக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் சுத்தமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, சுற்றத்திற்கான சூழலையும் அதற்கான இடத்தையும் உருவாக்கிக் கொள்வதற்கான பொருளாதார வலிமை அவர்களுக்கு இல்லை என்பதுதான் காரணமே தவிர, பல விதத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தால் மனதால் அவர்கள் நம்மை விட தூய்மையானவர்களாக இருப்பார்கள். நான் சொல்ல விரும்பல, சென்னையிலே ஒரு இடம், அவங்களுக்கு வீடு கிடையாது, அவங்க பிளாட்ஃபார்மில் படுக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம். அந்த தம்பதிகள் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். நான் என்ன போதாவது சாலையில் கடந்து போகிற போது, பின்னிரவுகளில் போகிற போது அந்த அங்கே நின்று எனக்கு அப்போ அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் உண்டு. அப்படி நின்று புகைப்பிடிக்கும்போது அவர் அப்படின்னார். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் அந்த மாதிரி சென்னையில் எனக்கு ஒரு நிறைய பேர் உண்டு. ஒரு 70 வயதான பூ விற்கிற பாட்டி எனக்கு ரொம்ப நெருக்கமான தோழி. ஆமாம், அந்த பாட்டி ஒரு மாதிரி சொன்னார் என்னிடத்துல, ஆமாம் 17 வயசு எனக்கு, அவன் செத்து போயிட்டான். இந்த பாட்டி சொல்லி செய்ய தேனாம்பேட்டை காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்புல, எனக்கு 17 வயசு, அவன் செத்து போயிட்டான். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் பூ வைக்கலை, நான் வைக்கலை, விற்றுட்டே இருக்கேன். நீ நான் செத்து போயிட்டா வருவியா அப்படின்னுச்சு. நீ சொல்லிவிடு. அங்கே அவ்வளோ ஃப்ரெண்டு 2 பேரும். நான் மவுண்ட் ரோட்டில் அந்த கீழே உட்காந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த பூக்கடைக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். 10:30 மணிக்கு பூக்கடை முடிக்கிற நேரம் கிளவி உள்ளே இருந்து அந்த மரப்பட்டிக்குள்ளே இருந்து இழுத்துச்சுன்னா ட்ரிங்க் எடுக்கும். அவன் என்ன பண்ணுற அப்படின்னு, குடிக்க போகிறேன் அப்படின்னு. இது எதுக்கு இந்த பழக்கம் அப்படின்னு, காலையிலேருந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உனக்கு, இடுப்பெல்லாம் வலிக்குது, அதுக்காக சரக்கு போடுவேன். நான் இளவுக்கு ஏன் நீ வருவியா அப்படின்னு, நீ சொல்லிவிடு நான் வந்துடுறேன் அப்படின்னு. நான் சொல்லி விடுறேன். நம்பிக்கை பாருங்க. ஒன்றே ஒன்று தான், என் இளவுக்கு எவனும் எனக்கு பூ வைக்கக்கூடாது. ஆமாம், 60 வருஷமாக பூ வைக்காமல் பூவோட வாழை வச்சுட்டார், ஒரு வாழ்க்கையை வச்சுட்டார்ல. என் இளவுக்கு எவனும் பூ போடாமல் நீ பார்த்துக்குவியா? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாத. அப்படி எவனாவது பூ போட வந்தான்னு வச்சுக்க, அவனை அடிச்சுப்பிடு, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போ. நான் ஒன்று கேட்குறேன், என்ன அப்படின்னு, செத்த பிறகு என்ன செய்ய போகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியாது, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான், நீ சொன்னால் செஞ்சிருவேன். அது மாதிரி ஒரு சாலை ஒரு தம்பதி, நான் ஒரு சின்ன தகவலுக்காக சொல்கிறேன். அந்த குடும்பமே இங்கே தான். அவங்க 2 பேரும் எனக்கு நண்பர்கள். பார்ப்போம், சிரிச்சுக்குவோம், பேசிக்குவோம் எல்லாம். அந்த இடத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் உண்டு, அது எப்பவும் உடஞ்சி தான் இருக்கும். அந்த பகுதியில் குடியிருந்த ஒருவர் ரெகுலராக ஹிந்துவுக்கு எழுதுவார், இந்த ஸ்ட்ரீட் லேம்ப் உடஞ்சிருக்கு. அவருக்கு வேலையே என்னன்னா, அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, ரிட்டையர் ஆகி எடிட்டருக்கு இந்த தண்ணி வேணும், லைட்டு வேணும்னு லெட்டர் எழுதாமல் புத்தகம் எழுதுனீங்க பாருங்கள், ரொம்ப பாராட்டுறேன். அவருக்கு வேலை என்னென்னா, இந்த லைட்டு தான் சரி பண்ணணும் அப்படின்னு தான். அந்த லைட் அவர் எழுதுவார். அவர் கொஞ்சம் பெரிய ஆள், அது எடிட்டர்களில் வந்துடும்.
அடுத்த நாள் சி கூப்பிடுவார், இ கூப்பிடுவார், அதிகாரிகள் வந்து அதை மாற்றுவோம். ஆனால் 3 நாள் அது உடஞ்சிரும். ஆமாம், எனக்கு அது எப்படி உடையுதுன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க தெரியல, எனக்கு தான் கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு. அந்த கணவர் தான் எனக்கு சொன்னார். ஆமாம், நிம்மதியாக படுக்க விட மாட்டேங்கிறாங்க, லைட்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தலகாணியை தூக்கி காமிச்சாரு. 10 கல் வச்சுருக்காரு தலகாணி கீழே. மீறி லைட்டு போட்டான்னா அவ்வளவுதான். எங்கள் பெட் லைட்டை அமர்த்திட்டு தானேயா படுக்க முடியும்? யார் லைட் அமர்த்தித்தானே படுக்க முடியும்? தெருவிளக்கு உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பாக இருக்கலாம், ஆனால் தெருவிலேயே படுத்து வருங்கிற ஒரு தம்பதிகளுக்கு தெருவிளக்கு பாதுகாப்பானது இல்லை, அது இடையூறானது. அப்படித்தான் தன் சுத்தத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் கதைகளின் சிறப்பு, அது ரொம்ப நேரம் பேசலாம். ஆமாம் ஆமாம், கதைகள் தான் எல்லா கடவுள்களையும் உருவாக்கியது. கதை இல்லாத கடவுளே கிடையாது. கதை இல்லாவிட்டால் அவர் கடவுளே கிடையாது. சொந்தமாக ஒரு கதை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. அவர் கொடுத்தார், வாங்கினார், 3 அப்பங்களையும் 5 மீன் துண்டுகளையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். ஆமாம், அப்புறம் தூணில் இருந்து வந்தார், பிளந்தார், திறந்தார், எல்லா கதையும் இருந்தால் தான் கடவுள்கள். ஆமாம், கடவுள்களை காப்பாற்றுவது கதைகள். கதைகள் நம்மை காப்பாற்ற குலத்தின் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நிறைவாக சொல்ல போனால் ரவி சாரா பாதைகள் பயணங்கள், அந்த கட்டுரை என்னை ரொம்ப நான் விரும்பிய பாதித்த கட்டுரை. அப்படி என்ன தனிப்பட்ட முறையில் அவரை நான் இன்றைக்கு தான் பார்க்கிறேன். ஆமாம், இது தொடர்பாக நீங்களும் தான் ஏற்கனவே பேசிக்கொள்ளவில்லை. நமக்குள் எந்த மறைமுகமான கூட்டணி பேச்சுவார்த்தையும் இதுவரை நடக்கவில்லை என்று நான் உறுதியளிக்கிறேன். ஆமாம், நான் ரெவென்யூ ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட்டு தருகிறேன். ஆமாம், நான் இன்றைக்கு தான் அவரை பார்த்தேன். வந்த பிறகு ரவின்னு கூப்பிட்டப்போ தான் தெரியும். அவர் எழுதுனதில் எனக்கு ரொம்ப பிடித்தது, ஒரு பொது பள்ளிக்கு தான் பணி ஓய்வு பெற்றதற்கு பிறகு போய் வெள்ளையடிக்காமல் இருந்த அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு தான் பணியாற்றிய நிறுவனத்தில் இருந்து பணம் பெற்று வெள்ளை அடிக்க செய்த மறுகணத்தில் அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு குழந்தைகளின் மனம் மாறுகிறது. உட்காருவதற்கு இடமில்லாமல் இருந்த அந்த குழந்தைகளுக்கு பெஞ்ச் வாங்கி போடுகிறார். ஆமாம், எல்லாவற்றையும் விடவும் அந்த பள்ளிக்கூடத்தில் அதுவரை பாடம் நடத்தாமல் இருந்த ஆசிரியர்களை, ஆமாம், பாடம் நடத்தாமல் இருந்த ஆசிரியர்களை பாடம் நடத்துவது ஏறக்குறைய கல்விக்கு எதிரான ஒரு விஷயமாக கருதி கொண்டிருந்த, ஊதியம் பெற்றுக் கொண்டிருந்த ஆசிரியர்களை பேசி வேலை செய்ய வைத்து 100 பேருக்கும் குறைவானவர்கள் மட்டுமே படித்த அந்த பள்ளியில் இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்டவர்கள், 400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக அதை மாற்றியிருக்கிறார் என்றால், இது எல்லாவற்றிலும் அனுபவங்கள் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, கதைகள் இருக்கிறது, யோகா இருக்கிறது, எல்லா செய்திகளும் இருக்கிறது, தாய் மகள் உறவு எல்லாம் 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 இந்த புத்தகங்களில் எல்லா வகையான விஷயங்களும் இருக்கிறது என்றாலும் கூட அப்படி ஸ்தூலமாக நம்ம அன்னசத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் அதில் வந்து ஒரு கட்டுரையில் ஒரு பகுதியில், உட்காருங்க ரவி சார், உட்காருங்க ப்ளீஸ், அந்த கட்டுரையில் ஒரு பகுதியில் எழுதுகிறாரு, பொதுத் தேர்வு நடக்கிற அன்றைக்கு பையன் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டான். பொதுத் தேர்வு நடக்கிற அன்றைக்கு பையன் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டான். பையனை காணமே என்று ஆசிரியர்கள் தேடி போனால் பெற்றோர்கள் வேலைக்கு போய் விடுவார்கள். பையன் கதவை போட்டிட்டு வீட்டுக்குள்ளே தூங்குவான். கதவை திறந்து கொண்டு ஆசிரியர் வீட்டுக்குள் போக முடியாது. கூப்பிட்டா பையன் எந்திரிக்க மாட்டான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை பூரா 4-5 பேரை கூப்பிட்டு அவங்க உதவியோட கதவை திறந்து உள்ளே போய் அதுக்கு பிறகு படுத்து கிடந்த பையனை எழுப்பி அவனை தயார்படுத்தி அவனை தேர்வுக்கு அழைத்து வந்து அமர வைத்து, ஒவ்வொரு குழந்தை ஒரு உலகம் பாருங்கள். நான் இன்றைக்கு ஒன்று சொல்கிறேன். ஆமாம், இந்த புத்தகத்தை எழுதிய எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த புத்தகத்தை நான் வாசித்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன், உங்கள் எல்லோருக்கும் எழுத வருகிறேன். ஆமாம், அப்படி படிக்க முடியாத இப்படி ஒரு இக்கட்டில் இந்த மனிதன் நம்மளை மாட்டி விட்டாரே என்று நீங்கள் உங்களை நான் நினைக்கிற துன்பம் இல்லாத, ஆமாம், உங்கள் ஒன்றை நான் படித்தேன்.
உங்கள் கட்டுரையில் அந்த பையன் ஒரு உரையாடல் போல் எழுதப்பட்ட கட்டுரையா? சரியா? ஒரு மாணவனும் நீங்களும் பேசுவது போல் எழுதப்பட்ட அந்த கட்டுரை. எஸ், இல்லை நான் சொல்கிறேன், மருத்துவம் சார்ந்து எல்லா துறைகளிலும் மனிதர்களை புத்துராணம் செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் சொல்கிற தொழுநோயாளிகள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதுவரையில் யாருக்கும் சொல்லாத ஒன்றை நான் இன்றைக்கு சொல்கிறேன். 2004ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் ஒரு பள்ளியில் தீ விபத்து நடந்தது. 94 குழந்தைகள் இறந்து போனார்கள். 37 குழந்தைகள் கடும் தீக்காயங்களுக்கு ஆட்பட்டார்கள். அதை பேட்டி எடுத்து நான் ஒரு ஆவணப்படமாக வெளியிட்டேன். அந்த ஆவணப்படத்தை வெளியிடக்கூடாது என்று எல்லா மட்டங்களிலும் எனக்கு எதிர்ப்பும் அச்சுறுத்தலும் இருந்தது. அவைகளை பொருட்படுத்தாமல் அந்த படத்தை வெளியிட்டேன். அந்த படத்தை பார்த்ததற்கு பிறகு திருப்பூரிலும் கோவையிலும் இருந்த என் மருத்துவ நண்பர்கள் முகத்திலும் கன்னத்திலும் காயங்களோடு இருந்த குழந்தைகளை கோயம்புத்தூருக்கு தங்கள் சொந்த செலவில் வர வைத்து, நீங்கள் எழுதியிருப்பது போல உடம்பின் வேறொரு பகுதியில் இருக்கிற திசுக்களை தோலை எடுத்து அது வளர்ந்துவிடும் என்பதால் முகத்தில் வைத்து ஏறக்குறைய 32 குழந்தைகளுக்கு ஒரு பைசா கூட பணம் வாங்காமல் அந்த குழந்தைகளை தீக்காயம் ஓரளவு இல்லை, பெருமளவு 90%, 95% முகத்தோற்றத்தை மாற்றியிருக்கிறார்கள். அது பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக அது நடந்தது. அது மட்டுமில்லை, அந்த சம்பவம் காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவதற்கு அந்த ஆவணப்படம் உதவியது. எனவே எல்லா துறைகளிலும் சிறிய சிறிய பங்களிப்பு இருந்தாலும் கூட, நான் ஏன் கல்வி தொடர்பாக மிக முக்கியமாக அதை சொல்கிறேன் என்றால், எல்லா துறைகளுக்குமான தாய்த்துறை கல்வித்துறை தான். ஆமாம், டாக்டராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் எஜுகேஷன் தான். எல்லா துறைகளுக்குமான தாய்த்துறை கல்வித்துறை தான். கல்வித்துறையிலிருந்து குழந்தைகள் வருகிற போது அந்த குழந்தைகளை அரவணைப்பது, அவர்களை ஏற்பது, அவர்களை படிக்க வைப்பது என்பது ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு 100%, 1% இல்லை, 100% 10 வயதுக்கு குறைந்த ஒரு குழந்தை கூட வீதியில் இல்லை என்கிற அளவுக்கு பள்ளிக்கூடங்களுக்குள்ளே சேர்க்கப்பட்டு விட்டார்கள் என்பதற்கான ஒரு மாநிலம் தமிழகத்தில் இந்தியாவில் உண்டென்றால் அது தமிழகம் மட்டும்தான். இன்னும் கூட சொல்ல போனால், எல்லாவற்றையும் நீங்கள் அரசியல் நினைத்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். எப்போது காலை உணவு தருவது என்று தமிழக முதலமைச்சர் தீர்மானித்தாரோ அந்த செய்தியை படித்தபோது என் கண்களில் பெருகிய கண்ணீருக்கு கணக்கே கிடையாது. ஏனென்றால் ஒரு 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மேடைகளில் பகல் உணவு போடுவதை பற்றி பெருமையாக பேசுகிறீர்களே, காலையில் குழந்தைகளுக்கு பசிக்குமே, அவர்களுக்கு யார் உணவு தருவார்கள் என்ற கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். யார் ஒரு முட்டை போட்டது, யார் 2 முட்டையை போட்டது என்று சட்டமன்றத்தில் விவாதம் நடந்தபோது நான் பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், முட்டை கோழிதான் போடுகிறது, நீங்கள் யாரும் போடவில்லை, நீங்கள் வாங்கித்தான் போடுகிறீர்கள், நீங்களே போடவில்லை என்றெல்லாம் கூட. என்ன கோபம்னா, பகல் உணவு மட்டும் என்றால், இதே சென்னையில் காலை உணவு சாப்பிடாமல் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு 100கணக்கான குழந்தைகளை நான் பசியோடு பார்த்திருக்கிறேன். எனக்கு பசி என்றால் என்ன என்று தெரியும், எனக்கு தெரியும். நாங்கள் ரொம்ப எளிய குடும்பங்கள் இருந்து வந்த பையன்கள். நாங்கள் தேர்ந்தெடுத்த பாதையில் எங்களுக்கு பசி இருந்தது. நாங்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறோம். ஆமாம், 5 ரூபா கொடுப்பாங்க கூட்டத்துக்கு போனோம், 10 பேருக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த 5 ரூபாயில் 10 பேரும் சாப்பிட்ருக்கிறோம். அதை விட ரொம்ப முக்கியம், நிகழ்ச்சி முடிந்தது பிறகு கூப்பிட்டவர்களை தவிர எல்லோரும் இருப்பதும், கூப்பிட்டவன் காணாமல் போனதும் எங்களுக்கு நடந்திருக்கிறது. ஆமாம், ஒருவேளை நாங்கள் பேசிய பேச்சு காரணமாக இருக்கலாம், தெரியாது. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். திண்டுக்கல்லில் இருந்து மதுரைக்கு பசியோடு நடந்து வந்திருக்கிறோம் நாங்கள். ஆமாம், ரோட்டு வழியாக நடந்து வந்தால் பாதை தவறிவிடும் என்று தண்டவாளத்தின் மீது நடந்து வந்திருக்கிறோம் நாங்கள். அதனால் பசித்த குழந்தைகளுக்கு உணவு, குழந்தைகளுக்கு கல்வி, அதுதான் ஒரு சமூகத்திற்கு ஆதாரம். அதில் இருந்து தான் ஒரு சமூகத்தின் எல்லா விஷயங்களும் உருவாகிறது, கட்டமைக்கப்படுகிறது, தயாராகிறது. அது அதனால் அந்த பாதைகள் பயணங்கள் என்ற அந்த கட்டுரை என்னை மனதை ரொம்ப தொட்டது. காத்திரமான ஒரு பணியை ஒரு சிறிய இடத்தில் அது செய்தாலும் கூட, அது சிறியதே என்ற போதிலும், ஒரு சென்னையில் சூளைமேட்டில் அது கடலில் கரைத்த பெருங்காயம்தான், ஆனாலும் கூட அந்த முயற்சி மகத்தானது, போற்றுதலுக்குரியது. நான் திரும்பவும் நிறைவாக சொல்கிறேன், இந்த புத்தகத்தில் ஒரு வரி கூட பொய் இல்லை என்பதும், அவரவர்கள் தங்கள் அனுபவங்களையும் தாங்கள் வாசித்ததையும் படித்ததையும் மட்டும் எழுதியிருக்கிறார் என்பது முறையிலும் இந்த புத்தகம் பாராட்டுக்குரியது. நான் திரும்பவும் உங்கள் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் எல்லோருக்கும் எழுத வருகிறது. யாருடைய எழுத்தும் படிக்க முடியாத அளவுக்கு மோசமாக
இல்லை. படிக்கலாம், படிக்க முடிகிறது, நான் படித்து விட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பிரதி எனக்கு அவர் கொடுத்தார், நான் எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன்னு கூட பார்த்துக்கொள்ளுங்க. நான் எழுத்து எண்ணி படிக்கிற பழக்கம் உடையவன். ஆமாம், ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறவர்கள் நாங்கள். அவர் சொன்னது மாதிரி, பாலா சொன்னது மாதிரி, எங்கே இருக்க வேண்டும் என்பதை விடவும் எங்கே இருக்கக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமும் அக்கறையும் எங்களுக்கு உண்டு. ஒருவேளை இதில் ஒரு கட்டுரை நாங்கள் இவ்வளவு காலம் பேசியதற்கும் நாங்கள் இவ்வளவு காலம் எழுதியதற்கும் எதிராக இருந்திருக்குமானால் வராமல் இருப்பதற்கு 100 காரணங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை என்னால் உங்களுக்கு தர முடியும். ஆமாம், 100 காரணங்கள் கொண்ட புத்தகம் நீங்கள் நம்புவது மாதிரியான வராமல் இருப்பதற்கு. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தை எழுதுகிற எல்லோருக்கும் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் சொந்த அனுபவங்களை எழுதுங்கள். எது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப துன்புறுத்தியதோ, எது உங்களை வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள வைத்ததோ, எது உங்களை வாழ்க்கையில் பெரிதும் அசைத்ததோ அவைகளை எழுதுங்கள். அவைகளை எழுதினால் நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளராக அறியப்படுவீர்கள். என் கோடி கதை என்ற கதையை பற்றி சோமவல்லியப்பன் சொன்னார். ஆமாம், அது அந்த ஆண்டின் இலக்கிய சிந்தனையின் சிறந்த பரிசு பெற்ற கதை. அந்த கதைக்கு நான் பெற்ற பாராட்டு பரிசுகளை எல்லாம் தாண்டி விட்டு அந்த கதையில் இருந்த ஒரு வரி என் வாழ்க்கையில் நடந்தது, அனுபவித்தது. அந்த சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை, அந்த உண்மையை ஒரு கதையாக நான் வேலைப்பாடுகளோடு அதை மாற்றுகிறேன். அப்படியான அனுபவங்கள் எல்லோருக்குமே இருக்கும், இல்லாமல் இருக்காது. எது முந்தி உங்களுக்கு வருகிறதோ அந்த அனுபவங்களை எழுத ஆரம்பியுங்கள். உங்கள் அடுத்த புத்தகம் மிகச்சிறந்ததாக இருக்கும். நான் மதுரையில் போய் எப்போ இறங்கினாலும் நான் லக்கேஜோடு போனால் 10-100 ஆட்டோ நிற்கும். ஆனால் எப்போவும் நான் ஆட்டோவுக்கு போக மாட்டேன். நான் தங்கியிருக்கிற விடுதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வழக்கமாக தங்குகிற விடுதி பக்கம் தான், நடந்து போகிற தூரம் தான். ஆனால் அதில் போகாமல் ஒரு ரிக்ஷாவில் தான் போவேன். ஆமாம், நல்ல வெள்ளை சட்டையை மடித்து ரிக்ஷா வச்சுருப்பா உட்காந்துருப்பார். அவர் தான் போய் மெல்லிவாக இருப்பார். நான் சூட்கேஸை வச்சுட்டு ரிக்ஷாவில் ஏறி முதல் நாள் உட்காந்துட்டேன். அவரால் ரிக்ஷாவை அசைக்க கூட முடியலை, நம்ம சைஸ் அப்படி. ஆமாம், ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணே இறங்கிறாதியே. மதுரையில் அது ஒரு பழக்கம், வயசெல்லாம் கணக்கில்லை, அண்ணே இறங்கிறாதிய அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு அவரால் முடியாது அப்படின்ட்டு இறங்கிட்டு பொட்டியை வச்சுட்டு, லட்சுமி விலாஸ் தெரியும்ல அப்படின்னு, தெரியும், அங்கே போயிருங்க அப்படின்னு. நீங்கள், நான் நடந்து வரேன். பொட்டி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அப்படி திரும்பி சபரிஸில் போய் நில்லுங்க, ஒரு காப்பி குடிச்சிட்டு போவோம். அவர் முன்னால் சூட்கேஸோடு போயிட்டார். நான் பின்னால் போகிறேன், நடந்து தான் போகிறேன். அவர் திரும்ப சொல்கிறாரு, நீங்கள் உட்காருங்க, நான் இழுத்துருவேன், நீங்கள் உட்காருங்க, நான் ஓட்டுவேன். போங்க. அங்கே போனால் 2 பேரும் அவளுக்கு ஒரு காப்பி குடித்தோம். சிகரெட் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். வெக்கப்பட்டார் அவர். குடிப்பேன் அப்படின்னாரு. இதில் என்ன வெக்கம், குடிப்பீங்கல்ல இந்தாரு அப்படின்னு. அங்கிட்டு போய் குடிக்க, இங்கே குடியும். ரிக்ஷாவில் நான் அதை உட்காந்துக்கிட்டேன் கீழே, அவர் பக்கத்தில் நின்றுக்கிறார். 2 பேரும் குடிக்கிறோம். மொத்த டீ கடையும் வேடிக்கை பார்க்குது. ஏன் ரிக்ஷாக்காரன்னு ஒரு குழப்பம் பார்க்குறவங்களுக்கு பூரா. எல்லாம் முடிஞ்சது. டீ குடித்தாரு, சிகரெட் குடித்தாச்சு, போச்சு. நீங்கள் கொண்டு போங்க, நீங்கள் லட்சுமிக்கு போங்க, நான் வந்துடுறேன். நான் பேப்பர் கீப்பர்லாம் வாங்கிட்டு எனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து போகிறேன். அந்த ஹோட்டல் வாசலில் அவர் நிற்கிறார். அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்கிறாரு, சார் யானை வரும் முன்னே பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி ரிக்ஷா மணி வந்துருச்சு சார் முன்னால் அப்படின்னாரு. பரவாயில்ல, ரேட்டு இறக்கி வைங்க. என்ன எவ்வளோ வேணும் அப்படின்னு. எளிய மனிதர்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள் என்பதற்காக சொல்கிறேன். காசு வேணாம். பொட்டி இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு காசு வேணாங்கிறிய? வேணாம். எதுக்கு வேணாங்கிறிய? எவ்வளோன்னு கேளுங்க அப்படிங்கிற. வேணாம், எதுக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு உரிமையாக கேட்குறேன். என்ன நம்பி பொட்டியை கொடுத்தீங்கல்ல, என்னை நம்பி பொட்டியை கொடுத்தீங்கல்ல, அதுக்கு மேலே என்ன காசு? ஓ என்னன்னு நம்ம நம்பாமல் யாரை நம்ப போகிறேன்? இந்த காசு கொடுக்க. 2 கொலை செஞ்சவன் எப்போ 100 ரூபா பைக்குள்ள வைக்கும்போது 100 ரூபா பைக்குள்ள வைக்கும்போது சொல்லாரு, 2 கொலை செஞ்சவன் 14 வருஷம் தண்டனை,
10 வருஷம் செயலில் இருந்து வந்தேன். குடும்பம் செதறி போச்சு. எல்லாம் சொந்தம் கிந்தம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கூட யார் இருக்கா? சம்சாரம் மட்டும் இருக்கா. அவளுக்காகத்தான் வேலை செய்கிறேன். ஆமாம், இன்னைக்கு நிறைய காசு கொடுத்துட்டிய, இன்னைக்கு இனிமேல் ரிச்சா ஓட்ட மாட்டேன், வீட்டுக்கு போயிடுவார். அதுக்கு பிறகு ஒரு 2 ஆண்டுகள் எப்போ போனாலும் இது நடக்கும். நான் போவேன், அண்ணே அண்ணே வாங்க, பொட்டி மட்டும் போகும். அந்த கடையில் போய் நிற்கும், டீ குடிப்போம், சீரடு குடிப்போம். அந்த கடையில் போய் இறங்கிடுவார். இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம். அப்போ ஒரு நாள் சொல்கிறேன், நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நான் வீட்டில் சொன்னேன் அப்படின்னு. என் பேர் என்ன அப்படின்னு. எதுக்கு பேருன்னு கேட்டார். எதுக்கு பேர் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்திருக்கேன்னு வீட்டில் சொன்னீங்கன்னா அப்படின்னு. நல்ல மனுஷன்னு சொல்கிறதுக்கு பேர் இருக்கு. நல்ல மனுஷனாக இருக்கிறதுக்கு பேரே தேவையில்லை. ஏன்னா நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டேனாலே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அவள் கண்டுபிடிச்சிடுவான். அந்த காசில் 2 நாள் நான் ஹோட்டல்னாலும் சம்பாதிச்சுக்குவா. அவளுக்காகத்தான் இருக்கேன், அவளுக்காகத்தான் இருக்கேன், அவளுக்காகத்தான் இருக்கேன் என்று பேசிட்டே இருப்பார். அவர் 2 ஆண்டு கால இடைவெளியில் ஒரு நாள் நான் போன போது அவர் இல்லை. எங்கன்னு கேட்டேன். மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. ஓ, அப்போ அண்ணன் எங்க அப்படின்னா, அண்ணன் வரல, ஒரு அடுத்த வாரம் தான் வருவார் அப்படின்னாங்க. எனக்கு துக்கம் கேட்க போகணும்னு தோணுச்சு. அந்த கூட இருந்தால்கிட்ட கேட்டேன், அண்ணன் வீடு வீடு தெரியாது, அந்த ஆரப்பாளையம் பாலத்துக்கு கீழே குடியிருப்பார், வீடு தெரியாது, பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்டேன்னு சொல்லியா, அடுத்த வரும்போது பார்க்குறேன் அப்படின்னு. அடுத்த முறை ஒரு 15 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் உடனே அந்த ரிக்ஷா நின்றது எனக்கு மகிழ்ச்சி ஆகிவிட்டு. சரி, அண்ணனை பார்த்து துக்கம் கேட்கணும் என்று போனால் அந்த ரிக்ஷாவில் வேறொருத்தர் உட்கார்ந்திருந்தார். வாழ்க்கை அப்படித்தான். நான் பார்த்து கொண்டே இருந்த நாற்காலிகள் காலியாகி கொண்டே இருக்கிறது. இந்த நாற்காலிகள் வேறு மனிதர்கள் வந்து அமர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ரிக்ஷாவில் வேறொரு இளைய பையன் அமர்ந்திருந்தான். நான் அவனை கேட்டேன், திருக்கண்ணன் எங்கே? அவர் பேர் திருக்கண்ணன். அவர் பேர் திருக்கண்ணன். திருக்கண்ணன் எங்கே அப்படின்னு. அண்ணன் காலமாயிட்டாங்க. இந்த எப்போ மதினி செத்த ஒரு 15 நாள்லேயே போயிட்டாங்க. அவளுக்காக நான் வாழ்ந்தேன், அவளுக்காக தான் வாழ்கிறேன், அவளுக்காக மட்டும் வாழ்கிறேன் என்று சொன்ன 2 கொலைகள் செய்ததாக சட்டம் நம்பிய 14 ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒரு குற்றவாளியை போன்ற ஒரு நிரபராதியை என் வாழ்நாளில் நான் பார்த்தது. அப்படி நீங்கள் சந்தித்த மனிதர்களை, அப்படி உங்கள் நெஞ்சை உருக்கிய மனிதர்களை, உங்கள் வாழ்க்கையின் பாதையை திருப்பிய மனிதர்களை எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். மூன்று பேரும் புத்தகத்தை பற்றி பேசுனாங்க. கூடுதலாக ஏராளம் சொன்னாங்க. புத்தகம் நமக்கு தெரியும், அந்த கூடுதலாக சொன்ன செய்திகள் மனதை தொடுபவையாக இருந்தன. 3 பேருக்கும் ஏராளமான நன்றிகள், வாழ்த்துக்கள்.